ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆங்குலரோட ரவுட்டிங்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் ஆங்குலரில் புதுசாக கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்டில் சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட்டில் நான் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். இதான் நம்ம ப்ராஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சர். கரெக்டாக சோர்ஸ்க்குள்ளே ஆப் இருக்குது. ஆப் இல்லாமல் லேர்னிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஹெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஹெட்டிங்கை நான் டெலீட் பண்ணிட்டு இந்த லேர்னிங் இருக்கு இல்லையா, அங்கே நான் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேக்னால நான் சூடாக கொடுத்துக்கிறேன் ngGC டெஸ்ட். இப்போ கொடுத்தாச்சு இல்லையா. இனி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரவுட்டிங்க்கு நம்ம செட்டப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாத் க்ரியேட் பண்ணி அதை நம்ம ரீடைரக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரீடைரக்டை ரிமூவ் பண்ணிடுறேன். டெஸ்ட்டுக்கும் நம்ம காம்பனன்ட் கொடுத்துக்கலாம், டெஸ்ட் காம்பனன்ட்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட் அப்படின்ற பேஜ் விசிட் பண்ணோம்னா இந்த காம்பனன்ட் வரும். இனி ஆப் காம்பனண்ட்டில் எரர் இருக்கும். அந்த ஹெட்டிங் காம்பனன்ட் நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கு அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இம்போர்ட்லேயும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ செட்டப் ரெடி. மறுபடியும் எரர் இருக்குது, இங்கே வந்து பார்க்கலாம். ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கூட ரன் பண்ணுறேன். இப்போ எரர் இல்லை. இனி நான் நம்மளோட ஷேர்டு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற சைட் பார் இருக்கு இல்லையா, இங்கே போனோம்னா இங்கே தான் நம்ம ரவுட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணிவிட்டு /டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் நேம் டெஸ்ட்னு பாஸ் பண்ணிடுறேன். உள்ளே போயிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மெனு க்ரியேட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணோம்னா இன்வாலிட் வருது. இன்வாலிட்க்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரவுட்டிங் கான்ஃபிகரேஷனில் இந்த வைல்ட் கார்டு கேரக்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் கொடுக்கணும். இல்லைனா மேலேருந்து ஆங்குலர் ரீட் பண்ணி வரும்போது இங்கே வைல்ட் கார்டு பார்த்துருச்சுன்னா இதுக்கப்புறமா இருக்கிற மெனுஸ் எதுவுமே பார்க்காது. மேலே இருக்கிற மெனுஸ் இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே இன்வாலிட் காம்பனண்ட்டுக்கு கொண்டு போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டெஸ்ட்டை மேலே கொண்டு போகணும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், டெஸ்ட் ரவுட்டுக்கு டெஸ்ட்டோட காம்பனண்ட் லோட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவுக்கு இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்மளோட டெஸ்ட் காம்பனண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அதோட HTML ஃபைல், அதோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல். சைட் பாரை மினிமைஸ் பண்ணிடுறேன். டெர்மினலையும் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஆங்குலரில் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, கண்டிஷன் பேஸ்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணணும் இல்லை லோட் பண்ண வேண்டாம் அப்படின்ற விஷயங்களை, அப்படி இல்லைனா லூப்பிங், ஒரே இன்ஃபர்மேஷனை பல தடவை நம்ம காமிக்கணும், இல்லை ஒரே டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை பல தடவை நம்ம டைனமிக்கலி நம்ம ரெண்டர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு போகிறோம். மெயினாக இஃப் பேஸ் பண்ண ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்விட்ச் பேஸ் பண்ண ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லூப்பிங்க்கு நமக்கு ஃபார் லூப் இருக்குது. இதை மூணு பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இஃபை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே நான் இஃப் கொடுத்துட்டு பாருங்கள், அதுவே நமக்கு ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணுது. ஜஸ்ட் நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா பாருங்கள், இஃப் அதுக்கான கண்டிஷன் கொடுக்குறதுக்கு ஸ்பேஸ், அப்புறம் பிரேசஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பிரேசஸ்க்குள்ளே நம்ம நார்மல் HTML கோடோ இல்லை ஆங்குலரோட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம இதுக்குள்ளே யூஸ்வலாக HTML கோடில் எப்படி எழுதுவோம் அதே மாதிரி எழுதிக்கலாம். இங்கே நம்ம கண்டிஷன் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் இஸ் ஈக்குவல் டு ஃப்ராங்க்லின் ஆண்டோ. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இஃப் அந்த வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், வேரியபிள் இருக்குது, அதனால் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், வேரியபிளுக்கு வேல்யூ இல்லைனா வேரியபிளுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு டெஸ்ட் அந்த மாதிரி எதாவது பிரிண்ட் பண்ண கொடுக்கணும் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு வேல்யூ இருக்கிறனால உள்ளே போகவே இல்லை. இனி இது கூட நம்ம எல்ஸ் ஆட் பண்ணலாம். எல்ஸ்க்கும் அட்டு கொடுத்து தான் ஆட் பண்ணணும். எல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே போயிட்டு நான் ஜஸ்ட் நேமை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நமக்கு நேம் வரும். இப்போ இந்த மாதிரி இல்லை, நார்மலாக இதுக்குள்ள HTML கண்டென்ட் வேணும் அப்படின்னா மை நேம் இஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே வேரியபிள்ஸ், பூலியன் வேல்யூஸ், இஃப் கண்டிஷன்ஸ்குள்ளே நம்ம என்னெல்லாம் கொடுப்போமோ அவ்வளோ விஷயங்களும் இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் நிறைய இடத்துல நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதோட பல சினாரியோஸை நம்ம பார்க்கலாம். இனி என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மாற்றலாம். ஜஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நேம் ஃப்ராங்க்லின் அப்படின்னு கொடுக்குறேன். ஏஜ் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இனி வேறு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நான் 3 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இனி இங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம், இஃப்க்குள்ளே ஃபேமிலியோட லென்த், ஒரு அரேயோட லென்த் நம்ம இந்த மாதிரி எடுக்க முடியும் இல்லையா, அது கிரேட்டர் தென் 0 இருந்தால் அதுக்குள்ளே வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இருந்துச்சு அப்படின்னா ஒரு H1 டேக்கில் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபேமிலியோட ஃபஸ்ட் ஐட்டமை எடுத்துக்கிட்டு அதோட நேமை பிரிண்ட் பண்ணுறேன். செகண்ட் ஐட்டமோட நேம் பிரிண்ட் பண்ணுறேன். தேர்ட் ஐட்டமோட நேம் பிரிண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் லூப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னு ஹெட்டிங் வந்துருச்சு, 3 நேம்ஸும் வந்துருச்சு. இது கீழே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேராகிராஃப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போட்டோம்னா கீழே வந்துடும். இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், கெட் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிற கிட்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இங்கே நான் செட்டப் பண்ணுறேன். ஃபேமிலி டாட் அதில் ஃபில்டர் பண்ணுறேன். அரேயில் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஃபில்டர் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் பார்க்க போகிறோம். அந்த ஐட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஐட்டம் டாட் அதோட ஏஜ் லெஸ் தேன் 13 இருந்துச்சுன்னா அவங்க கிட்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்படி கிடைக்கிற
ஐட்டம்ஸை மட்டும் எடுத்து ஃபில்டர் வந்து ஒரு அரேவே தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதுக்குள்ளே 2 கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கிட்ஸையும் ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூவை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், கெட் எல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 13 இருந்தால் எல்டர்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். 13 எல்டர் கிடையாது, சும்மா வச்சுக்கிறேன். இனி இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இஃப் கெட் கிட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அது என்ன பண்ணும், அந்த வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ என்னது, ஒரு அரேக்கு நம்ம என்ன பண்ணலாம், லெங்த் கண்டுபிடிக்க முடியும். லெங்த் எடுத்துக்கிறேன், இது கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா கிட்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது பண்ணுறேன். இப்போதைக்கு சும்மா கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்காக. இனி உள்ளே போயிட்டு இந்த கிட்ஸோட வேல்யூவை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனே நம்ம கீழே நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேராகிராஃப்குள்ளே கெட் கிட்ஸ் அந்த ஃபங்க்ஷனை இங்கேயும் கால் பண்ணி ஆஃப் 0th எலமெண்ட்டுன்னு ஆக்சஸ் பண்ணி அந்த அறையில் இருக்கிற 0th எலமெண்ட் எடுத்து டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நமக்கு நேம் கிடச்சிருக்கும், சாம் மட்டும் கிடச்சிருக்கு. 2 பேர் இருந்தாங்க இல்லையா, நான் 1 கொடுத்தேன்னா எனக்கு ஜியாவும் கிடைக்கும். இங்கே நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணல, 0 இருக்குன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா லெங்த் கிரேட்டர் தென் 0 நம்ம கொடுத்துருக்கோம். பட் 1 இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு எடுக்க முடியல. இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம நிறைய தடவை கால் பண்ணுறோம் கரெக்டாக. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இதோட வேல்யூவை ஒரு வேரியபிளில் லோக்கலாக இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இஃப்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த டாட் லெங்த்தை நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு இங்கே ஒரு செமிகாலன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆஸ் கிட்ஸ்ன்னு இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இப்படி கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இனி இந்த கிட்ஸை நம்ம இங்கே இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக கிட்ஸ் ஆஃப் 0, கிட்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணாலும் பாருங்கள், நமக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. இப்போ நமக்கு இங்கே லெங்த் கொடுக்க முடியாது. லெங்த் கொடுத்தோம்னா இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனோட வேல்யூ தான் கிட்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ லெங்த் தான் ஸ்டோர் ஆகும். அதை வேணால் நம்ம உள்ள ஒரு நெஸ்டட் கண்டிஷனாக போட்டுக்கலாம். இன்னொரு இஃப் ஆட் பண்ணி கிட்ஸ் டாட் லெங்த் கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போவும் பாருங்கள், நமக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. ஸோ இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் இதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ ஒரு எல்சியும் நம்ம பார்த்துடலாம். இங்கே லெங்த் கிரேட்டர் தென் 0 இருந்தால் கிட்ஸ் இருக்காங்க, நம்ம காமிச்சாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், அட் எல்ஸ் இந்த மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு நோ கிட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், கிட்ஸ் இருக்காங்க. இங்கே போயிட்டு இந்த 2 லைனை நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், நோ கிட்ஸ் ஃபவுண்ட் வந்துருச்சு. இப்போ கிட்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. எல்டர்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது கீழே அட் இஃப்னு கொடுத்தாலே போதும். பட் எல்ஸ் இஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே அட் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கெட் எல்டர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்குவோம். இவங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், செமிகாலன் கொடுத்துட்டு ஆஸ் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிப்போம். உள்ளே போயிட்டு அட் இஃப் எல்டர்ஸ் டாட் லெங்த் கிரேட்டர் தேன் 0 இருந்தாங்கன்னா சேம் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எல்டர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். டிவை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே இல்லையா. இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கிட்ஸ் இருக்கிறனால கிட்ஸ் கண்டிஷனுக்குள்ளே போகும். இங்கே எல்ஸ் இஃப் தான் கொடுத்துருக்கோம். அதனால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் 2வது கண்டிஷனுக்கு போகணும் கரெக்டாக. இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் சக்ஸஸ் ஆனனால 2வது கண்டிஷனுக்குள்ளே போகவே இல்லை. இப்போ சப்போஸ் 2வது கண்டிஷனும் நமக்கு ஒர்க் ஆகணும்னா இது எல்ஸ் இஃபாக கொடுக்கக்கூடாது, இதை வெறும் இஃபாக தனியாகவே கொடுக்கணும். 2 செப்பரேட் இஃபாக ஒர்க் ஆகும். இப்போ சேவ் பண்ணோன்னா பாருங்கள், கிட்ஸுக்கு தனியாக எல்டர்ஸ்க்கு தனியாக நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதை நான் எல்ஸ் இஃபாகவே வச்சுக்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. இனி என்ன பண்ணலாம், இதை அப்படியே கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்காக இங்கே டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதோட டைப் வந்து எய்தர் கிட்ஸாக இருப்பாங்க ஆர் எல்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு வேல்யூ கிட்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இங்கே நான் டைப் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்ட்ரிங்கே நம்ம டைப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வேல்யூ ஒன்று இதை கொடுக்கலாம், இல்லைனா இதை கொடுக்கலாம். கைண்ட் ஆஃப் ஈனம் மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஃபில் பண்ணும்போதே வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை தவிர வேறு ஏதாவது கொடுத்தோம்னா எரர் காமிக்கும். இப்போதைக்கு நான் கிட்ஸ் கொடுத்துக்கிறேன். இனி இந்த டைப்பை நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளே பாஸ் பண்ணலாம். கிட்ஸாக இருந்தால் கிட்ஸோட இன்ஃபர்மேஷனை எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். எல்டர்ஸாக இருந்தால் எல்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டேன். ஸ்விட்சுக்கு சிம்பிள் சேம் அதே தான். அட்டு கொடுத்துட்டு ஸ்விட்ச் கொடுக்குறோம். உள்ள ஒரு வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணணும். இந்த டைப்பை நான் உள்ளே பாஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு ஜென்ரலாக ஸ்விட்சுக்குள்ளே என்னென்ன இருக்கும், கேஸ் இருக்கும், பிரேக்கு, கண்டினியூ, டிஃபால்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. நமக்கு இங்கே பிரேக் அண்ட் கண்டினியூ கிடையாது, ஜஸ்ட் கேஸும் டிஃபால்ட் மட்டும்தான். ஸோ அட்டு கேஸ் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸை இதுக்குள்ளே கொடுக்கலாம். கிட்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறேன். இங்கே பிரேக் இல்லை, அதனால் சும்மா அடுத்த கேஸை நம்ம எழுதிடலாம். இங்கே வந்துட்டு எல்டர்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். எல்டர்ஸாக இருந்தால் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இனி டிஃபால்ட்டுக்கு ஏதாவது கொடுப்போம். டிஃபால்ட்டும் சேம் அட் டிஃபால்ட் தான் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நோ டீட்டெயில்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துக்கலாம். இனி இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் மேலே போயிட்டு இந்த இஃப் கண்டிஷனை அப்படியே காப்பி பண்ணி
இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், ஸ்விட்சுக்குள்ளே டைப்பு கிட்ஸ் கொடுத்துட்டோம். டைப்பு கிட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கிட்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அது நமக்கு கிட்ஸை தரும். அது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கிட்ஸுக்கு லெங்த் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா நம்ம கிட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம், இல்லைனா கிட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். இதே மாதிரி எல்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிப்போம், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஃபார்மேட் பண்ணி கொடுத்துக்கிறேன். எல்டர்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ரெண்டு பேரும் இல்லை, வேறு ஏதாவது வேல்யூ வருது டைப்புக்கு அப்படின்னா நோ டீட்டெயில்ஸ் ஃபவுண்ட்னு கொடுக்குறோம். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். டைப் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், கிட்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம். இங்கே பாருங்கள் கிட்ஸ் டீட்டெயில்ஸ் வருது. இப்போ நான் எல்டர்ஸ் கொடுத்தேன்னா எல்டர் டீட்டெயில்ஸ் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆர் எனின்னு கொடுத்துட்டேன். ஸோ தட் இங்கே வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தாலும் எரர் காமிக்காது. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நோ டீட்டெயில்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. நோ டீட்டெயில்ஸ் ஃபவுண்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதனால தான் அங்கே சிங்கிள் கோட்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா நோ டீட்டெயில்ஸ் ஃபவுண்ட் வருது. இப்போ ஸ்விட்சும் கிளியர் இல்லையா. இனி நம்ம ஃபார் லூப்ஸ் பார்க்கலாம். ஃபார் லூப்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்விட்ச் அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே போயிட்டு லூப்ஸ் பார்க்கலாம். லூப்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஜென்ரலாக லூப்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு இன்ஃபர்மேஷனை பல தடவை காமிக்கணும், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும், இல்லை சில வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கணும். கோடை திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம்னா ஃபார் லூப்ல எழுதி அந்த இன்ஃபர்மேஷனை டைனமிக்லி ஹேண்டில் பண்ணுவோம். மறுபடியும் ரெண்டர் ஆகும். ஸோ இதுக்கு தான் ஃபார் லூப் போகிறோம். இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அட்டு கொடுத்துட்டு ஃபார் கொடுக்குறேன், ஆட்டோ ஃபில் ஆகுது, என்டர் கொடுத்துக்கிறேன். இதுதான் ஃபாரோட சின்டாக்ஸ். இங்கே நம்ம ஐட்டம் ஆஃப் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபார் லூப்பில். இங்கே நம்ம ஒரு அரேயை பாஸ் பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட ஃபேமிலின்னு ஒரு அரே இருக்கு இல்லையா, அந்த அரேயை நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணோம்னா இந்த ஃபேமிலிக்கு லூப் பண்ணி ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் எடுத்து இதுக்குள்ளே நமக்கு ஐட்ரேஷனாக பாஸ் பண்ணும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஐட்டம் டாட் நேம். இப்போ ஐட்டம் ஆக்சஸ் பண்ணும்போதே பாருங்கள் ஒரு மெம்பர் தான், ஃபேமிலி மெம்பர் தான் அது காமிக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக ஐட்ரேட் பண்ணுறோம், ஒவ்வொரு ஐட்டமாக லூப் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ நேமை நான் பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ராங்க்லின் பிரிண்ட் ஆகுது, அடுத்து ஜாஸ்மின், அடுத்து சாம், அடுத்து ஜியா, அப்படி 4 ஐட்டம்ஸும் லூப் பண்ணி ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை நான் ஜஸ்ட் பேராகிராஃப்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆயிடுச்சு கரெக்டாக. இனி என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ஐட்டமுக்கு பேர் நம்ம ரிலவெண்ட்டான பேர் வச்சுக்கலாம், மெம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பரையும் எடுத்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் பேசிக்காக ஃபார் லூப் பற்றின விஷயங்கள். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயங்கள் இருக்குது. இந்த அட்டு ஃபார் சின்டாக்ஸ் கூட நிறைய வேரியபிள்ஸ் நமக்கு ப்ரீ டிஃபைன்டாக வருது. அதெல்லாம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஜஸ்ட் கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன். அந்த வேரியபிள்ஸை நம்ம டாலர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். இங்கேயே ஒரு வேரியபிள் பார்த்துருப்பீங்க. இங்கே நான் ஜஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்தந்த ஐட்ரேஷன் இண்டெக்ஸும் கிடைக்கும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ராங்க்லினோட இண்டெக்ஸ், ஜாஸ்மினோட இண்டெக்ஸ், சாமோட இண்டெக்ஸ், ஜியாவோட இண்டெக்ஸ் கிடச்சிருச்சா. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேராகிராஃபும் கூட ஆட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். சாரி, இங்கே கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா இண்டெக்ஸ். இன்னும் என்ன பண்ணுறேன், கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன். கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. ஜஸ்ட்டு டாலர் கொடுத்துட்டு கவுண்ட் கொடுத்தோம்னா இந்த அரேயோட அரேயோட லெங்க்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் அரேயோட லெங்க்த்து 4 தான், அதனால் எல்லா டைமும் அரேயோட லெங்க்த்து 4ஆகவே இருக்குது. இதே மாதிரி நம்மக்கிட்ட பூலியன் வேரியபிள்ஸ்னு சொல்லிட்டு சிலது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, லாஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள், ஒரு ஐட்ரேஷன் ஃபஸ்ட் ஐட்ரேஷனாக இருந்தால் அதுக்கு ட்ரூ வரும், மிச்சம் எல்லாத்துக்கும் ஃபால்ஸ் வந்துருச்சா. அதே தான் லாஸ்ட் ஐட்டம் மட்டும் ட்ரூ வரும், மிச்சம் எல்லாத்துக்கும் ஃபால்ஸ்னு வரும். ஸோ இந்த வேரியபிள்ஸ் வச்சு அந்த ஐட்ரேஷன் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் தானா, இல்லை அந்த ஐட்ரேஷன் லாஸ்ட் ஐட்ரேஷன் தானான்னு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே மாதிரி ஈவனுக்கெல்லாம் பாருங்கள், ஈவன் எல்லாம் ட்ரூவாக இருக்குது, ஆட் இண்டெக்ஸஸ் எல்லாம் ஃபால்ஸாக இருக்குது, ஆடுக்கு அதோட ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நமக்கு யூஸ் பண்ணலாம்னா ஸ்டைலிங்க்கு, இல்லை ஏதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணோம். இப்போ ஈவன் வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும், ஆட் வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை ஒரு டிவ்க்குள்ளே போடுறேன், சும்மா அது கொஞ்சம் ஸ்டைலிங் கொடுத்துக்கிறேன். இனி இங்கே என்ன பண்ணுறேன், இந்த பிஜி கிளாஸை எடுத்துகிட்டு இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம், ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன், இல்லைன்னா ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வருது இல்லையா. இந்த மாதிரி ஸ்டைல் பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ்க்கோ இல்லை ஈவனை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும்னா ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷனில் நம்ம ஈவன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இஃப் டாலர் ஈவன் பிரிண்ட் பண்ணோன்னா பாருங்கள் ஈவன் மட்டும் எனக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இந்த வேரியபிள்ஸை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபார் லூப். இனி இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இந்த ஃபார் லூப்பையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரே எக்ஸாம்பிளில் ஸ்விட்சும் பார்த்துடலாம், இஃபும் பார்த்துடலாம், ஃபார் லூப்பும் பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஐட்டமை தனித்தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அட் ஃபார் கொடுத்துட்டு யாருக்கு லூப் பண்ண போகிறோம், கிட்ஸுக்கு லூப் பண்ண போகிறோம். ஸோ கிட்ஸுக்கு லூப் பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேர் கிட்னு வச்சுக்கோ. இங்கே என்ன பண்ணலாம், கிட்டோட பேரை பிரிண்ட் பண்ணலாம். பேராகிராஃப் போயிட்டு கிட் டாட் நேம் கொடுக்குறேன். வேணும்னா ப்ராக்கெட்டில் கிட் டாட் ஏஜையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இனி இதை அப்படியே காப்பி பண்ணி எல்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி மாற்றிடலாம். எல்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நேம் மாற்றிடலாம். இதையும் பிரிண்ட் பண்ணிடலாம். சேவ் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நோ டீட்டெயில்ஸ் வருது, ஏன்னா இங்கே நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ இது எல்லாத்தையும் மாற்றிட்டு ஈக்குவல் டு
கிட்ஸ்ன்னு கொடுத்தோம்னா கிட்ஸ் வந்துட்டாங்க, வித் ஏஜ் வந்தாச்சு. எல்டர்ஸ் கொடுத்தோம்னா எல்டர்ஸ் வந்தாச்சு, வித் ஏஜ் வந்தாச்சு. இவ்வளோ தான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு 1-2 சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. அதுக்கடுத்த வீடியோவில் சிக்னல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.